உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல இந்த சர்வீஸை நீங்க பயன்படுத்தாமலே இருக்க மாட்டீங்க. அது என்ன தெரியுமா? யூபிஐ, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். அதுக்கு மேல யார் இருக்கா? நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதைத்தான் நம்ம சுருக்கி NPCI அப்படிமோ. அதுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சமீபத்தில் 2 முக்கியமான விஷயங்களை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த 2ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன் ஃபியூச்சருக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதி நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீபத்தில் RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இவங்க 2 முத்தான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஒன்று என்ன தெரியுமா? நீங்கள் UPI பயன்படுத்துறீங்கல்ல, அந்த UPI வழியா ஒரு நாளைக்கு அதிகபட்சமா நீங்க எவ்வளவு பணம் சென்ட் பண்ணிருக்கீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. ஏன்னா RBI ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. அதிகபட்சமா ஒரு நாளைக்கு, அதாவது 24 மணி நேரத்துக்குள்ள 1 லட்சம் வரைக்கும் நீங்க பணத்தை சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க RBI. பட் ஒவ்வொரு பேங்கும் அவங்களுக்குன்னு பிரத்யேகமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க. அது பிரகாரம் உங்களை அனுமதிப்பாங்க. சரிங்களா? இப்போ RBI என்ன சொல்றாங்கன்னா 1 லட்சம் மட்டும் இல்லை, இன்னமும் 2 ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொன்று என்ன தெரியுமா? 2 லட்சம் வரைக்கும் நீங்க பணம் சென்ட் பண்ணிக்கலாமா UPIல. ஆனா இந்த 2 லட்சம் எதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருத்துவ செலவுக்கு, இந்த மாதிரி அவசர சிகிச்சைக்கு நீங்க அதிகபட்சமா ஒரு 2 லட்சம் வரைக்கும் பணத்தை நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலி இன்னொன்னையும் சொல்றாங்க, டாக்ஸ் பேருக்காக ஒரு சிறப்பு சலுகை அப்படிங்கிறாங்க. அதிகபட்சமா ஒரு 5 லட்சம் வரைக்கும் நீங்க ஒரு நாள்ல நீங்க யூஸ் பண்ணிக்கிட முடியும் UPI வழியா. 2வது ஒரு முத்தான அறிவிப்பு என்னன்னா, இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன் ஃபியூச்சர்ல. இது அறிவிச்சிருக்காங்க, இன்னமும் நடைமுறைக்கு வரல. அது என்னன்னா, நீங்க UPI பயன்படுத்துறீங்கல்ல, அப்படி பயன்படுத்தும் போது அந்த UPI நீங்க தான் ஒரு பிரைமரி யூசர் வச்சுக்கோங்களேன். நீங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரை நம்புறீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய அனுமதியை நீங்க கொடுக்கலாம். அதாவது உங்க அக்கௌண்ட்டை பயன்படுத்தக்கூடிய அனுமதியை நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. பட் இது ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட் இருக்கு அப்படிங்கிறதையும் RBI தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து விரைவில் UPIல வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. ஸோ அதை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒன்ஸ் அது ரீச் ஆனதுக்கு அப்புறம் அதை பத்தி பிரத்யேகமா நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் RBIயோட 2 முத்தான அறிவிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன் ஃபியூச்சருக்கும் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் 2 முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, அதில் உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில் இதை பற்றி பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.